கண்ணியத்துக்குரியவர்களே, 12 வழிகளை அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக கூறியிருக்கிறேன். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இறுதியான ஒரு அறிவுரையோடு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய அன்பை பெற முதல் வழி, அல்லாஹ் எனக்கு செய்த அருள்கொடையை நினைத்து பார்த்து அதற்கு நன்றி செலுத்தி அந்த அருள்கொடையை அல்லாஹ்விற்காக மாற்றுதல். புரிகிறதா? முதல் வழி. இரண்டாவது வழி, அல்லாஹ்வுடைய அன்பால், அல்லாஹ்வுடைய தன்மைகளால், அல்லாஹ்வுடைய பெயர்களால் அவர்களுடைய உள்ளத்தை சூழ வைத்தல். அல்லாஹ்வுடைய பெயர்களை படித்தல், அறிதல், அதை நேசித்தல், அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுதல் இரண்டாவது தன்மை. மூன்றாவது தன்மை, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அனைவரையும் விட, எல்லா கட்டளைகளையும் விட கட்டுப்படுதல். நான்காவது தன்மை, அல்லாஹுவை அதிகம் பயப்படுதல். ஐந்தாவது தன்மை, மனோ இச்சைகளும் உலக ஆசைகளும் முன்னால் வரும்பொழுது, சோதனைகள் எல்லாம் முன்னால் வரும்பொழுது அல்லாஹுடைய கட்டளையை, அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பை முன்னால் வைத்து அந்த சோதனைகளை வெற்றி காணுதல். ஆறாவது தன்மை, ஃபர்தான வணக்கங்கள் மூலமாகவும் நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாகவும் அல்லாஹ் அவனை நேசிக்கும் வரை, அல்லாஹ் என்னை நேசிக்கும் வரை விரைந்து தொடர்ந்து அதை செய்து கொண்டிருத்தல். ஏழாவது தன்மை, அதிகம் குர்ஆனை ஓதுவதிலும் மனனம் செய்வதிலும் குர்ஆனை படிப்பதிலும் அதனுடைய விளக்கங்களை கேட்பதிலும் நேரங்களை செலவழித்தல். எட்டாவது தன்மை, சதா நேரமும் அல்லாஹுடைய திக்ரில் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அதீம், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைகளை, தஸ்பீஹ்களை திக்ரோடு தங்களுடைய நாவுகளை நினைக்க வைத்தல். ஒன்பதாவது தன்மை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய இரவுடைய ஓரத்தில், முதல் வானத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வரக்கூடிய இரவுடைய ஓரத்தில் குர்ஆனை ஓதி அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பிற்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக மாறுதல். பத்தாவது தன்மை, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை கொண்டு இந்த பூமியிலே வாழ்தல். 11வது தன்மை, ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக நேசித்தல், அந்த நேசத்தை அவருக்கு அறிவித்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெருக்குதல். 12வது தன்மை, பாவங்கள் செய்து குற்றங்கள் செய்த உடனேயே அல்லாஹ்வை நோக்கி தௌபாவின் மூலமாக பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை நோக்கி திரும்புதல். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 12 வழிகளை நாம் கடைபிடித்தால், இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் இதில் பல வழிகளை எமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் பல வழிகளை உங்களுக்கு நான் எடுத்து கூறியிருக்கிறேன். இந்த 12 வழிகளை எம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் சதா நேரமும் அல்லாஹுடைய அன்போடு, அல்லாஹுடைய அருளோடு இந்த பூமியில் வாழலாம், அதே நிலையிலே மரணிக்கலாம், அதே நிலையிலே மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதையெல்லாம் விட்டு திருப்பக்கூடியதுதான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ எதுவும் உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பிவிட வேண்டாம். இந்த செல்வம், இந்த வசதியான வாழ்க்கை, இது உங்களை அல்லாஹ்விலிருந்து திருப்ப வேண்டாம். இந்த துன்யா நாம் வாழ்ந்து சுகம் அனுபவித்து உலகத்திலே நோக்கமில்லாமல் வாழ்வதற்கு அல்ல. இந்த துன்யா மறுமையின் விளைநிலம், மறுமைக்காக தயார்படுத்தக்கூடிய உலகம். பொருளாதாரத்தை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதை விடுங்கள். குடும்பங்களை நோக்கமாக கொண்டு வாழ்வதை விடுங்கள். ஹராமான செயல்களை செய்து இந்த உலகத்திலே, இந்த உலக ஆசையில் மூழ்குவதை விடுங்கள். விடவில்லை என்றால் நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இந்த துன்யாவிலே அல்லாஹ்வுடைய நினைவோடு பயணம் செய்யுங்கள். இந்த துன்யா எமக்கானதல்ல. இந்த துன்யா மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்க பூமி. எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் மூமின்கள் அல்லாஹ் கூறியிருந்தால் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருந்தால் செய்வார்கள். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு சிறிய பிரச்சனைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தனிமையை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். உமர் அவர்கள் பல முறை அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க அனுமதி கேட்டு
அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு செல்லுகிறார்கள். சென்ற அறையை பார்க்கிறார்கள். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேரித்தம்பழத்துடைய ஓலையில் படுத்திருக்கிறார்கள். பேரித்தம்பழத்துடைய ஓலையில் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் அவர்கள் வந்ததற்கு பிறகு எழுந்து உட்காருகிறார்கள். உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகிலே அந்த பேரித்தம் மரத்துடைய அந்த ஓலையுடைய அடையாளங்களை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அழுதவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மாயுபுகீக யா உமர், மாயுபுகீக யா உமர், உமரே ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், இன்ன கிஸ்ரா வ கைஸர ஃபீமா ஹுமா ஃபீ, கிஸ்ராவிலும் கைசரிலும் வசிக்கக்கூடிய அரசர்கள், மன்னர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் எப்படி இருக்கிறார்கள்? வ அன்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையா? உங்களுடைய முதுகில் இப்படி பேரித்த மரத்துடைய ஓலையில் படுத்திருந்த அடையாளங்களா? ரசூலுல்லாஹ், ஹபீபுல்லாஹ், உலகத்துடைய தலைவர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எமக்கு இந்த வார்த்தையை முஹம்மது ரசூல் நினைவுபடுத்துவதாக உள்ளங்களிலே பதிவு செய்யுங்கள். யா உமர், அமா தர்தா யா உமர், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹும் அத்-துன்யா வ லனா அல்-ஆখিরাহ, அன் தர்தா யா உமர் அன் தகூன லஹும் அத்-துன்யா வ லனா அல்-ஆখিরাহ. உமர் அவர்களே, நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக நாளை மறுமையும் இருப்பதை? எதற்கு அழுகிறீர்கள்? எதற்கு அழுகிறீர்கள் உமரே? எமக்காக இருப்பது மறுமை, அவர்களுக்காக இருப்பது இந்த உலகம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வாழ்வோம். கிடைத்த விஷயங்களை காதோடு விட்டுவிடாமல் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதியோடு இந்த இடத்தை விட்டு களைவோம். இன்ஷா அல்லாஹ் இங்கு வந்து இருக்கக்கூடிய கூட்டம் நாளை காலையில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளியிலே இமாமிற்கு பின்னால் அல்லாஹ்வை நேசித்த நிலையில் தக்பீர் கட்டி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருக்கும். முஸ்லிம் அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டான். முஸ்லிம் அந்நிய பெண்ணோடு பேச மாட்டான். முஸ்லிம் அந்நிய பெண்ணோடு பழக்கம் கொள்ள மாட்டான். முஸ்லிம் ஹராமான வியாபாரங்களை செய்ய மாட்டான். முஸ்லிம் குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்க மாட்டான். முஸ்லிம் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்காக எதையும் இழந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையும் பெற்று சதா நேரமும் யா அல்லாஹ் உன்னை நேசிக்கிறேன், என்னை நேசி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைத்து இந்த பூமியிலே பயணம் செய்து கொண்டிருப்பான். உங்கள் உள்ளத்தால் ஒரு முறை அல்லாஹ்வை பார்த்து சொல்லுங்கள், இன்னி உஹிப்புக யா அல்லாஹ், என்னை படைத்து உணவளிப்பவனே, உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை எனக்கு கொடு, நீ யாரை நேசித்தாயோ அவர்களின் நேசத்தையும் எனக்கு கொடு என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்டு இந்த சபையிலிருந்து நாம் களைவோம். இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹி ஜமீஆ, உங்கள் எல்லோரையும் அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கிறேன். உக்ஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அவனுடைய அருளால் அன்பால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.